தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றிடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றிடுவோம். துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை எங்கும் பணிந்திடுவோம். துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை எங்கும் பணிந்திடுவோம். செங்கலாறு கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். செங்கலாறு கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை அருளும் ஜீவதேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை அருளும் ஜீவதேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றிடுவோம். துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை எங்கும் பணிந்திடுவோம். துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை எங்கும் பணிந்திடுவோம். வானம் பூமி ஆளும் தேவன் வார்த்தை எங்குமே காத்திடுவார். வானம் பூமி ஆளும் தேவன் வார்த்தை எங்குமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றிடுவோம். துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை எங்கும் பணிந்திடுவோம். துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை எங்கும் பணிந்திடுவோம். சர்வநாமம் ஓங்கி பரவ தேவமகிமை விளங்கிடவே. சர்வநாமம் ஓங்கி பரவ தேவமகிமை விளங்கிடவே. தேவசுதனாய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவசுதனாய் சேவை செய்து தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றிடுவோம். துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை எங்கும் பணிந்திடுவோம். துதிகள் எங்கும் நம்மை நோக்கி வேண்டும் போது வாங்கி எங்குமே ஆதரித்தார். நம்மை நோக்கி வேண்டும் வாங்கி எங்குமே ஆதரித்தார். மறந்திடாமல் ஒழுங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் ஒழுங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றிடுவோம். துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை எங்கும் பணிந்திடுவோம். துதிகள் எங்கும் ஏற்றியே அவரை எங்கும் பணிந்திடுவோம். நமது போரை தானே முடித்து ஜெயமே எங்கும் அழைத்திடுவார். நமது போரை தானே முடித்து ஜெயமே எங்கும் அழைத்திடுவார். சேவை அதிபன் நமது தேவன் அவரை எங்குமே போற்றிடுவோம். சேவை அதிபன் நமது தேவன் அவரை எங்குமே போற்றிடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை
துதித்திடுவோம் துதிகள் என்னும் ஏற்றியே அவரை என்னும் பணிந்திடுவோம் துதிகள் என்னும் ஏற்றியே அவரை என்னும் பணிந்திடுவோம் சென்ற நாளில் கண்ணி மணிப்போ காத்த தேவனை துதித்திடுவோம் சென்ற நாளில் காத்த தேவனை துதித்திடுவோம் நீதிதயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம் நீதிதயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம் தேவஜனமே பாடி துதிப்போம் தேவதேவனை பாடிடுவோம் துதிகள் எங்கும்
காப்பி தேவரின் மகன் காலத்தில் இருமை தருகின்றே தேவரின் மகன் காலத்தில் இருமை தருகின்றே இரவின் பாடும் Alleluia, nengum manja
வீரனே நீருந்து எழுதி ஓடி எங்கும் செல்லுவே அல்லேலூயா ஒரு
அல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து 2030ஆம் ஆண்டு வரைக்கும் மிக முக்கியமான காலகட்டம் வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளுக்கு. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மொழிபெயர்ப்பு பணிகள் இந்த காலகட்டத்திலே தான் முடிவடைய போகிறது. இதை தொடங்கி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகிறது. சில மொழியாக்கங்கள் தொடங்கி 50 ஆண்டுகள் ஆகிறது. அப்படி ஆரம்பித்து நடைபெறுகிற அந்த வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகள் இந்த 2025 30ஆம் ஆண்டுக்குள்ளதான் முடிவடைய போகிறது. இன்னொன்னு என்னன்னா, இந்த காலகட்டத்தில் தான் 2000க்கும் அதிகமான மொழிகளிலே வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளை தொடங்க இருக்கிறார்கள். இந்த 2025 30க்குள்ளதான் வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளை தொடங்க இருக்கிறார்கள். அதிலே பங்கு பெறுவதற்காகத்தான் நம்முடைய அருமையான பிள்ளைகள் பிரியதர்ஷினியும் ராஜேஷும் ட்ரைனிங்ல இருக்கிறாங்க. ஒருவேளை வேதாகம மொழிபெயர்ப்பு பணியிலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்புவதற்கு அல்லது பிள்ளைகள் நீங்கள் செல்வதற்கு விருப்பம் தெரிவிப்பீர்களானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் +2 முடிச்ச பிறகு BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும். அடுத்தது அதை தொடர்ந்து MA லிங்குவிஸ்டிக் படிக்கணும். நீங்கள் அப்படி படித்து தேவனுக்கென்று தேவனுடைய வார்த்தையை மொழிபெயர்ப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால் தொடர்ந்து உங்களை வழிகாட்டுவதற்கு பொருளாதார ரீதியாகவும் ஜெபத்திலேயும் தாங்குவதற்கு இந்த சபை ஆயத்தமாக இருக்கிறது. ஏன்னா இது முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்திலே தேவனை அறிகிற அறிவை தேவன் எனக்கு தந்திருக்கிறதுக்கு காரணம் எனக்கு தேவனை தெரியும் என்று சொல்வதற்கு அல்ல, அறிந்த தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்கு. அறிந்த தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்கு. அதை மறந்துவிட வேண்டாம். இன்னொரு காரியம் கூட உண்டு. இந்த இந்தியா தேசத்துல 3000 மக்களினங்களுக்கு இன்னும் ஒரு முறை கூட சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. அவர்களுக்கு வேதாகமம் கிடையாது, சபை கிடையாது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் கிடையாது. அந்த மக்களினங்களை நோக்கி யாரும் இன்னும் ஜெபிக்க கடந்து போகவில்லை. இப்படி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலேயும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆட்கள் தேவை. இதெல்லாம் சபை தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. யார் தான் கொடுக்க முடியும்? சபைக்குள்ள ஆண்டவர் அதுக்கு தான் வந்திருக்கிறார். நான் சுகமாயிருக்கிறேன் என்று சொல்வதற்காக அல்ல. நம்மை ஆண்டவர் சபைக்குள்ளே தேவனை அறிகிற அறிவை கொடுத்து விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலும் அர்ப்பணித்தலும் நம்மளை வளர்த்துவதற்கு காரணம் ஒரு நாளிலே நாம் புறப்பட்டு செல்வதற்கு. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் எல்லா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்படி புறப்பட்டு செல்வதற்கு சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த வயதா இருந்தாலும் சரி, 50 வயசுக்குள்ள நீங்க புறப்பட்டு போறதுக்கு ஆயுதமா இருந்தா, உள்ளூர்லயா இருந்தாலும் சரி, வெளியூர்லயா இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலயா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கோம். எங்க இருந்தாலும், உள்ளூர்லயா இருந்தாலும் சரி, உள்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கா இருந்தாலும் சரி, உங்களை ஊழியத்திலே தாங்குவதற்கு நாங்கள் வாஞ்சையா இருக்கிறோம், நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கர்த்தர் சபைக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு காரணம் ஏதோ சரீர பிரகாரமான சில நன்மைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்வதில் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காகவே கர்த்தர் உங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து இந்த பெரிய ரட்சிப்பையும் தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல போராட்டம் போராடி ஓடினான், நல்ல தந்தை நல்ல பாத பின்தொடர்ந்தான். நல்ல போராட்டம் போராடி ஓடினான், நல்ல தந்தை நல்ல பாத பின்தொடர்ந்தான். பாரம் பாவம் கள்ளி லட்சம் நோக்கி நேரே முன்னோட்டோடி ஓட்டம் தீர்ந்தான். பாரம் பாவம் கள்ளி லட்சம் நோக்கி நேரே முன்னோட்டோடி ஓட்டம் தீர்ந்தான். இன்னிலுள்ளதொக்கையும் மறந்து போயினான், பொன்னிலுள்ள லாக்கிலைக்கு நேரே ஓடினான். இன்னிலுள்ளதொக்கையும் மறந்து போயினான், பொன்னிலுள்ள லாக்கிலைக்கு நேரே ஓடினான். பாரம் பாவம் கள்ளி லட்சம் நோக்கி நேரே முன்னோட்டோடி ஓட்டம் தீர்ந்தான். பாரம் பாவம் கள்ளி லட்சம்
ரட்சிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, அந்த பாவத்தினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காகவும் நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது அவரை மன்னிக்கவும், தொடர்ந்து அந்த பாவத்தை நாம் செய்யாமல் இருப்பதற்கு தேவையான பலனையும் தேவன் நமக்கு கிருபையாக தருகிறார். கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்விலே தடுமாறிக் கொண்டிருக்கிற எந்த இடமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சிந்தையை கெடுக்கக்கூடிய எந்த அசுத்தமான பாவத்திலிருந்தும் உன்னை மன்னிக்கவும், உன்னை விடுவிக்கவும் அவருடைய ரத்தம் இன்றைக்கு உண்மையுள்ளதாக இருக்கிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் வழக்காடுகிற ஒரு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் தன்னையே பாவ நிவர்த்தி பலியாக கொடுத்தது மாத்திரமல்லாமல், அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் திருவாசனத்தின் தெளிக்கப்பட்டிருக்கிறதுனாலே நமக்கு உதவி செய்வதற்கு வல்லமையுள்ள ஒரு பிரதான ஆசாரியராயிருக்கிறார். அவர் நோக்கி கூப்பிடுது, ஆண்டவரே, என்னுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவியும். நான் அடிக்கடி
பரிசுத்தத்துல, கீழ்ப்படிதல, தெய்வ சுத்தம் செய்வதில்லை நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உண்டாக, வளர்ச்சி உண்டாக அந்த கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்குறாங்க. எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரம் குற்றமின்றி பரிசுத்தமாய் காக்கப்படுகிறாங்க. தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துகிறாங்க. இயேசுவின் பிதாவே, ஆமென்.